தேர்தல் வேலையில ஆரம்பிச்சோம்னா எல்லா ஊருக்கும் கடத்தெடுப்பு கூட போவோம். கடைக்கு போய் இப்போ ஒரு ஊர் இருக்குனாக்க கிராமப்புறங்களில் போனோம்னா ஒரு 5-6 கடை இருக்கும். நகர்ப்புறங்கள் அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, இது இந்த சிவந்திபுரம், இந்த மாதிரியான ஊர், அந்த பக்கத்தில் பாபநாசம், இந்த மாதிரியான ஊர் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல போய் துண்டறிக்கை கொடுப்போம். அந்த மாதிரி மக்களாக சந்திப்போம். நகர்ப்புறங்கள்ல மக்கள் இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போனது, அதாவது சந்தைக்கு போனோம்னா சந்தைக்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் பூராமே இங்கே கூடுவாங்க. இப்படி சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் கூடும்போது சந்தையிலேயே நிறைய பேர் மக்களை பார்த்துடலாம். இப்படி வீதி வீதியா போய் டோர் பை டோர், அதாவது வீதி வீதியா போய் வீடு வீட்டுக்கு போய் சந்தைக்கு வர்ற மக்களை போய் பார்த்தோம்னா நிறைய பேர் வருவாங்க. அப்ப அங்கே போய் ஓட்டு கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரா சந்தைக்கு போறது, காய்கறி கடை, கமிஷன் கடைக்கு போறது, ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, கோழி சந்தை, கோழி கடை, அது போகிறதுக்கு இந்த மாதிரியான காய்கறி சந்தை மக்கள் வாரம் காய்கறி வாங்க வர அந்தரமா போயிட்டு இருந்தோமா. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் ஊருக்குள்ள நிறைய ஓட்டு வாங்கணும். நாம் தமிழர் கட்சியில அம்பாசமுத்திரத்துல எந்த வாக்குப்பெட்டியில அதிக ஓட்டுனா அது சார்லஸ் ஐயா விடுறதே இருக்கணும்னு முதலே முடிவு பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியாது என்ன பண்ணிட்டாரு, கொண்டாந்து இந்த ஊர்ல கொண்டாந்து வீடு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு. வீடு வீட்டுக்கு தெரு தெருவா இந்த ஊர்ல கிட்டத்தட்ட நாங்க போன வீடுகளை மொத்தமா நகர்ப்புறத்துல போயிருந்தா 10 ஊர் முடிச்சிருக்கலாம். 10 ஊர் முடிக்க வேண்டியதுன்னா ஒரு வீடு விடல. எல்லா தெருவுக்கும் எல்லா மூளை முடுக்கு எல்லாத்தையும் போங்க, தாத்தா பேர் அவங்க அப்பா பேர் இன்னார் பேரை வந்திருக்கு, இன்னார் மயம் வந்திருக்கு, வீடு வீட்டுக்கு வீடு வீடு கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த அளவிற்கு அவர் உங்கள் மீது எனக்கு பார்க்கையில வேணா அது கோபம் வரும், சுயநலமா இருக்கான்னு தோணும். ஆனா அவருக்கு என்ன தெரியுமா, இந்த கட்சி ஜெயிக்கணும், அதுல என் ஊருடைய பங்கு அதிகமா இருக்கணும். அந்த மக்கள்கிட்ட நான் இருக்கக்கூடிய கிராமத்துல என் வீட்டுல இருக்கணும் பூரா நாம் பூரா மாத்தணும். 2வது என் தெருவை பூரா மாத்தணும். 3வது என் கிராமத்தை பூரா மாத்தணும். புரியுதுங்களா? எனக்கு கோபம் வருது, அது வேற. பிரச்சாரங்களுக்கு அங்க நிறைய ஊருக்கு போறீங்க அப்படிங்கிறேன். ஐயா அதெல்லாம் சரி, என் வீடு, என் தெருவு, என் ஊரு. அப்போ உங்க ஊரை எவ்வளவு நேசிக்கிறாரு சொல்லுவாரு. எனக்கு அவருக்கு கெடுதல் தான் பண்ணிட்டாரு. என் பொழப்பு கெட்டு போச்சு. நான் போயிருந்தா 400 கிராமம் இருக்கு அம்பாசமுத்திரத்துல, ஒரு 10-20 கிராமத்துக்கு போறனால ஒரே நாள்ல ஐயா இந்த ஊரே போட்டு தாக்கிட்டாரு பேராசிரியர். அப்படின்னா என்னன்னா, பேராசிரியர் அந்த அளவிற்கு இந்த ஊரை நேசிக்கிறார், இந்த ஊரினுடைய மக்களை காதலிக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும், இந்த தெருவு நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு நாம் தமிழர் தான் சரியான தீர்வு. இவருக்கு நான் எம்எல்ஏல ஜெயிக்கல, இந்த ஊரு பூரா நாம் தமிழரா மாறிடுச்சுன்னா நாம் தமிழர் கட்சிக்காரன் பிரசிடண்ட் ஆகிறேன். பிரசிடண்ட் யார் வருவா? நாம் தமிழர் கட்சிக்காரர். நாம் தமிழர் கட்சி ஒரு ஊராட்சி மன்றத்தோட தலைவரா வந்துட்டா அந்த ஊராட்சி மன்றத்தை முழுசா முடிவு செய்யறது நாம் தமிழர் கட்சியாக இருக்கும். அப்ப நான் தமிழ்நாடு முழுக்க ஒரு திட்டம் வச்சிருப்பேன். எனக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டால் நான் இதெல்லாம் செய்வேன். இதை கிணத்துக்கு ரெண்டு பேசுற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு திட்டங்கள் இருக்கும். இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரே ஊராட்சியில அவர் நிறைவேற்ற முடியும். புரியுதுங்களா? சொல்ல புரியும். ஆமா, இன்னைக்கு சிறந்த ஊராட்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடியரசு தின அன்னைக்கு ஒவ்வொருத்தையும் வந்து அவார்டு வாங்க. சிறந்த பேரூராட்சி, சிறந்த நகராட்சி, சிறந்த மாநகராட்சி அப்படின்னு அவார்டு வாங்க. அது கூட எப்படின்னா ஆளுங்கட்சிக்காரனுக்கு மட்டும் கொடுப்பாங்க. உண்மையிலே சிறந்த ஊராட்சிக்கு, உண்மையிலே சிறந்த நகராட்சி, மாநகராட்சி கொடுப்பாங்களா? இல்ல, அது அவங்க கட்சியா இருக்கணும். ஆனால் ஒருவேளை இந்த ஊராட்சி முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒருத்தர் பிரசிடண்ட் ஆயிட்டாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லா தெருவுலையும் மெம்பர் ஆயிட்டாங்க, இந்த ஊராட்சி முழுக்க ஒரே கட்சிடா அப்படின்னு நின்றா முழு ஃபண்டு, முழு நிதியும் இங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களுடைய கைக்கு வந்துடும். அப்ப உங்க தெருவுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. சரி செய்யணுங்கம்மா. அம்மா நான் என்ன சொல்ல வரேன், உங்க வீடு இருக்குங்கம்மா, உங்க வீட்டுக்குள்ள இது மாதிரி ஒரு பாத்ரூம்ல இப்படி பேந்து போய் கிடக்கு, வலிக்கு விட்டுருன்னு சொல்லிட்டு சரி செய்வீங்களா? இப்படியே போட்டு வைப்பீங்களா? உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஹால்ல வந்து ஒரு தர பேந்து போய் கிடக்கு, பள்ளமா போய் கிடக்கு, அதை சரி செய்வீங்களா? அப்படியே விட்டுருவீங்களா? உங்க வீட்டு கிச்சன்ல குப்பையா கீழே கிடக்கு, அதை அப்படியே விட்டுறீங்களா? கூட்டி அள்ளி போடுவீங்களா? உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி பேணி பாதுகாப்பீர்களோ அதே மாதிரி இந்த நாட்டை, இந்த ஊரை, இந்த கிராமத்தை, இந்த தெருவை பேணி பாதுகாக்கக்கூடிய ஆசை இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு இருக்கு, உங்க பேராசிரியர் இருக்கு. ஆகவேதான் அவர் சொல்லி கொண்டாந்து இங்க சேர்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு எப்படிலாம் அமைதி பாருங்க, தக்காளி கூட தவிடு கூட எல்லாத்தையும் போட்டு ஏறிட்டு அவன் ஜவுசா வர்றான், ஏசி காருக்குள்ள வர்றான், அப்படி மேலே நின்று எம்ஜிஆர் மாதிரி கையை காட்டுறான். அதுக்கப்புறம் இப்படி முத்தத்தை கொடுத்து இப்படி சிறச்சு முத்தத்தை கொடுத்து அப்படி பறக்க விட்டு போயிடாரு. யார்? நடிகர் விஜய் அவர்கள் பறக்க விட்டு போயிடாரு. அவருக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு இந்த விசில் அடிச்சாங்க கொஞ்சம் கீழே தர்றாங்க. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சாக்கடையில யாரு சுத்தம் செய்யணும், எந்த அமைப்பு, உள்ளாட்சி அமைப்பா, எம்எல்ஏவா, எம்பியா, திருவிழாக்கு போட வேண்டியது யாருடைய யாருடைய கடமை, குடிநீர் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை, இங்க இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு செயல யாரெல்லாம் செய்யலாம், எம்பியோட வேலை என்ன, எம்எல்ஏவோட வேலை என்ன, ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன, இந்த எம்பி எம்எல்ஏ தவிர உள்ளாட்சி அமைப்புகளுக்கு என்ன வேலை, இதெல்லாம் சொல்லுங்க, பேச சொல்லுங்க. அவர் கட்சியில யாராவது ஒருத்தர் பேச சொல்லுங்க. தெரியாதுங்க, என்னை அடிச்சு விட்டான், நசுக்கி விட்டான், பிதிக்கி விட்டான், பிரச்சாரம் பண்ண விடல, ஓட விடல, ஒடியார விடல, உட்கார விடல, திரிசாவோட பேச விடல, கிருதி சுரேஷ் கல்யாணத்துக்கு போக விடல, இதெல்லாம் குறையா? எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. காலையில கக்கா போறதுல இருந்து நைட்டு தூங்குறதுல இருந்து நிறைய பிரச்சனை இருக்குதா? நான் பேசியிருக்க முடியுமா? எந்த இடத்துல எனக்கு வலிக்கிறது தெரியுமா அப்படிலாம் பேச முடியுமா? இந்த வலி வேதனை என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை.
இதை கொண்டு வந்து பொது பிரச்சனை சமுதாய பிரச்சனை பேச முடியாது. மாறாக இந்த ஊரில் உள்ள பிரச்சனை என்ன அதை பேச தெரியணும். நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாடு முழுக்க வேற வேற ஊர்ல வேற வேற பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி பிரச்சனை. என்ன பிரச்சனை? சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, சாராய பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, கொலை கொள்ளை லஞ்ச ஊழல் எல்லா இடத்துல இருக்கிறது ஒரே மாதிரி பிரச்சனை. ஆனால் வெவ்வேறு நபர்கள் பேர்ல இருக்கு. இந்த ஊர்ல இசைக்கு சுப்பையா, இன்னொரு ஊர்ல குப்பனம் சுப்பனம், அவ்வளவுதான். ஆனால் எல்லா பேருக்குமான ஒரே காரணம் அவன் திமுக காரன், அவன் அதிமுக காரன், அவன் காங்கிரஸ் காரன், அவன் பிஜேபி காரன். இந்த நாடு நாசமா போறதுக்கான காரணம் கடைசி 60 ஆண்டுகளாக இந்த ஊரை, இந்த நாட்டை, இந்த தொகுதி ஆண்ட நபர்கள் செஞ்ச பாவம் தான். இதுதான் உண்மை. அப்ப இதை நம்ம பேசணும், இதை நம்ம சொல்லணும். நம்ம என்ன சரி செய்ய போறோம்? வந்தோம் பேசணும் அதுவல்ல. நான் வெற்றி பெற்றால் சரி செய்வேன், ஒரே கையெழுத்த மாத்து. ஒருவேளை வெற்றி பெறாவிட்டால் சரி செய்ய போராடுவேன். உங்க ஊர்ல சாக்கடை பிரச்சனை நான் ஜெயிக்கவே இல்லை, விட்டுட்டு போயிருவான். சார்லஸ் அந்த ஊர்ல இருக்காரு, ஐயா இங்க வாங்க, எங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு, போராடணும் வாங்கிட்டு விட்டா வரா போயிருமா? வருவோம், பேசுவோம், போராடுவோம். ஐயா நாங்கள் வெற்றி பெற்றால் நன்மையை செய்வோம், வெற்றி பெறாவிட்டால் நன்மையை செய்ய போராடுவோம். கடைசி எங்களை போராட விட்டுறாதீங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய செட்ரிக் சார்லஸ பாருங்க. அவர்தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உதாரணம். அவர் பீடி கொடுக்கிறாரா, சேர்ந்து குடிக்கிறாரா, பொண்டாட்டியா, வப்பாட்டியா, என்ன வேணாலும் பாரு. அவன் சுய ஒழுக்கமானவனாக இருந்தால் அவனை போன்றுதான் நான், அவனே என்னை போன்றுதான் இவன். எங்கள் 3 பேரை போலதான் இந்த கட்சி, இந்த கட்சியுடைய தலைமை. என் தேசிய தலைவருடைய வழிவந்தவர்கள் நாங்கள் திமுகவை பார்த்தோம், அதிமுகவை பார்த்தோம், காங்கிரஸை பார்த்தோம், பிஜேபியை பார்த்தோம், ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்து எப்படி மனைவி இணைவி துணைவின்னு சொல்லி ஊரை ஏமாத்தி சொத்து சேர்க்கிறது கத்துக்கிட்டு வந்த ஆட்கள் கிடையாது. நாங்கள் பிரபாகரனை பார்த்து எப்படியெல்லாம் இந்த மண்ணுக்கு நல்லது செய்ய முடியும்னு சொல்லி பார்த்து வந்தவர்கள். ஐயா உலகத்திலேயே எல்லா போராளிகளும் தான் மட்டும்தான் போராடி இருக்கான், தான் மட்டும்தான் செத்துருக்கான், தான் மட்டும்தான் சிறைக்கு போயிருக்கான். ஆனால் தன்னுடைய குடும்பத்தை ஏதாவது ஒரு நாட்டில் வாழ வச்சிருப்பான். அது ஃபெடரல் கேஸ்டாவா இருக்கலாம், காந்தியா இருக்கலாம், நேருவா இருக்கலாம், அல்லது இங்க இருக்கக்கூடிய சேகுவாரவா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்திலேயே தன்னுடைய மண்ணுக்காக போராடுறா இந்த மண்ணில் பிறந்த குழந்தை எப்படியோ அதே மாதிரிதான் என்னுடைய குழந்தையும். என் குழந்தையும் இந்த மண்ணில் பிறந்த பல 100 குழந்தைகளோட ஒரு குழந்தை, அவ்வளவுதான். நான் தலைவனா இருக்க ஒரே காரணத்துக்காக என் பிள்ளையை மட்டும் கொண்டு போய் வெளிநாட்டில் சேஃப்டியா படிக்க வைப்பேன், பாதுகாப்பு. என் பொண்டாட்டிகளை மட்டும் வெளிநாட்டில் கொண்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கேன். என்னை பத்தி ஆத்தாப்படம் மட்டும் கொண்டு வெளிநாட்டில் பாதுகாப்பா வச்சிருக்கேன். பாதுகாப்பா வச்ச தலைவர் கிடையாதுங்க என் தேசிய தலைவர் பிரபாகரன். இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக நான் நிற்கிறேன். நான் தான் விடுதலை புலிகளுடைய தலைவர். நான் செத்தால் என்னுடைய சாவால் முதல் சாவா இருக்கணும், வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கையில முதல் வாழ்க்கை இருக்கணும். என் மகன் தான் முதல் உதாரணமா இருக்கணும். இங்க படையில் நிற்கக்கூடிய முதல் படை வீரனாக என் மகன் இருக்கணும். இந்த மண்ணில் நிற்கக்கூடிய முதல் படை வீரனாக என் மகள் இருக்கணும். அப்படி நிக்க வச்சு தான் பெத்த பிள்ளைகளை தன் கண் முன்னாடி இந்த போராட்டத்தில் சாக கொடுத்த தலைவனை நாங்க வந்து தலைவனை ஏத்துக்கிட்டு அது பின்னாடி நிற்கிறோம். கருணாநிதி மாதிரி பொண்டாட்டிக்கு எவ்வளவு சேர்க்கிறது, அப்பாட்டிக்கு எவ்வளவு சேர்க்கிறது, 2வது பொண்டாட்டிக்கு எவ்வளவு, 3வது பொண்டாட்டிக்கு எவ்வளவு, அந்த எந்தெந்த ஊரை தமிழ்நாட்டை பிரிச்சு கொடுத்துருப்பாரு. மதுரையா அதை அழகிரி வச்சுக்க, சென்னையா ஸ்டாலின் வச்சுக்க, தூத்துக்குடியா கனிமொழி வச்சுக்க. இப்படி பிரிச்சு கொடுத்த தலைவர் கிடையாதுங்க. ஒவ்வொரு ஊரையும் பிரிச்சு கொடுத்து அந்த மண்ணுக்காக போராட வச்சு அந்த மண்ணிலே சாய கொடுத்த தலைவர் எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன். சும்மா திருமண பணியில் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் படமா போட்டு தெரிஞ்ச நபர்கள் நாங்கள் கிடையாது. இங்க பாருங்க, ஒரு தேர்தல் வேட்டையில வர்றான், சிங்கள ராணுவம் தேர்தல் வேட்டையில வர்றான். தேசிய தலைவர் பிரபாகரன் காட்டுக்குள்ள இருந்து வந்திருக்காரு, இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு தெரிஞ்சு தேர்தல் வேட்டைக்காக வர்றான் சிங்கள ராணுவம். அப்படி தேர்தல் வேட்டைக்கு வர்றப்ப இவர் தப்பிச்சு ஓடணும். அப்படி தப்பிச்சு ஓடையில குடும்பத்தையும் கூட்டிட்டு போகணும். அங்க இருந்தா குடும்பத்தை கொண்டு போய் சித்திரவதை பண்ணி காட்டுவாங்க. அப்படி அவர் தப்பிச்சு ஓடையில பொண்டாட்டிகளை கூட்டிட்டு ஓடையில வீட்டுக்குள்ள இருக்க ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க தலைவர் இரிய புள்ள கிடக்கு, பிள்ளைய தூக்கியா ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு, பிள்ளைய தூக்குவதை விட எனக்கு ஆயுதம் முக்கியங்க. இந்த மண்ணின் விடுதலைக்கு எனக்கு ஆயுதம் தேவை. நான் ஆயுதத்தை பாதுகாக்காட்டி என் எதிரிகிட்ட இருந்து என் நிலத்தை பாதுகாக்க முடியாது, என் மண்ணை பாதுகாக்க தூக்கிட்டு ஓடுற நபருங்க. தன் பிள்ளைய வந்து வெளியில இருந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு தன் பிள்ளைய பார்க்க வந்திருக்காரு. பிள்ளை விளையாண்டு தெரியுது, தூக்கி கொஞ்சல, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவரோட கண்டுக்கிறாம ஒரு வீட்டுல இருக்காரு, பேசுற போயிட்டு இருக்காரு. அப்ப கூட இருந்த போராளிகள் கேட்டுருக்காங்க, ஐயா நம்ம வந்து பிள்ளைகளை பார்த்து ஓராண்டுக்கு மேல ஆகுது, பிள்ளைகளை வந்து தூக்க மாட்டீங்க, கொஞ்சம் மாட்டீங்க, பிள்ளைய மேல பாசம் இல்லைன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தலைவர் சொல்லியிருக்காரு, இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனும் என்னுடைய குழந்தை தான். இந்த மண்ணுக்காக சாக வேண்டும் என்றால் இவனும் அவர்களில் ஒருவர் தான். என் மகன் மட்டும் என் மகனாக பிறந்ததால் அவன் தனித்துவமானவன் அல்ல. இந்த மண்ணுக்காக சாகக்கூடிய முதல் போராளியாக என் மகன் தான் இருக்கணும். ஒருவேளை அதை செத்துட்டான்னா அதை மேல அதிக பாசம் வச்சுட்டீங்கன்னா என்னால் அதை தாங்க முடியாதுங்க. அதனால என் பிள்ளையும் இந்த மண்ணில் பிறந்த 100 பிள்ளைகள் என் பிள்ளையும் ஒண்ணு. நான் தனியா தூக்கி கொஞ்சவோ குழாவோ நேரம் கொடுத்து அதிகமாக மேல பாசம் வச்சு நான் செத்ததுக்கு பிறகு தாங்க முடியாதுங்க. என் மகன் என் மண்ணுக்காக சாக பிறந்தவன் சொன்ன தலைவன்டா. அதனாலதான் அவர் பின்னாடி நிற்கிறோம். இல்லாட்டி இத்தனை டிகிரி முடிச்சு இவ்வளவு தூரம் பேராசிரியர் வேலை பார்த்து வழக்கறிஞர் வேலை பார்த்து நாங்க இவர் பின்னாடி நிற்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன் எப்படி அப்படித்தான் நாங்களும்
நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய இயக்கம் எப்படியோ அதே மாதிரி எங்க கட்சியினுடைய கொள்கையும். விடுதலை புலிகள் எப்படி தியாகத்தோடு வாழ்ந்தார்களோ அது மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய இயக்கமும் கட்சியும் தியாகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தான் இந்த கட்சியில் இருக்கிற ஐயா 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க நானு 15 வருஷமா அந்த கட்சியில 15 வருஷமா தேர்தல் மட்டும் போட்டிடுறேன். கட்சி ஆரம்பிச்ச 15 வருஷமா 3 தேர்தல் தொடர்ச்சியா போட்டிடுறேன். எவ்வளவு பொருளாதாரத்தை இழந்திருப்பேன், எவ்வளவு கஷ்டம். இங்க பாருங்க, பக்கத்து ஊர் 2 ஊருக்கு முன்னாடி பேர் தெரியல எனக்கு, 2 ஊருக்கு முன்னாடி பேசிக்கிறேன். கீழே எருமைபுரமா, கீழே எருமைபுரம், கீழே ஏர்மால்புரம். நான் கீழே எருமைபுரம் தவறு மன்னிச்சுங்க, கீழே ஏர்மால்புரமா அந்த ஊர்ல பேசியிருக்கேன். துண்டு ஏடிங்க துண்டை போட்டு புதுசா துண்டு கட்டி வச்சிருக்காங்க, கட்ட கட்டமா போட்டு ஏடிங்க துண்டை கட்டு வேமா தப்பி நெஞ்ச வரைச்சு விளையாடுறான். பேசக்கூடாது, அந்த குச்சியை சுருட்டிக்கிட்டு கொடியை சுட்டிக்கிட்டு வராட்டு. நாங்க பார்க்காத அடியடியா வெட்டு கொடுத்தா 7 ரவுடியை பார்த்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு 4 ஏறி விட்டு விரட்டி விட்டு வர்றான். பாடா படுத்தி எடுக்கிறாங்க. இசைக்கு சுப்பையா பேசாத, இசைக்கு சுப்பையா அது மனித புனிதராங்க. ஏசு பிரானா சிறுவையில் அறிஞ்ச மக்களுக்காக உயிரை கொடுத்துட்டாரா? ஏசு பிரானாவது இசைக்கு சுப்பையா 1ஆம் நம்பர் அயோக்கிய பைய, களவாணி பைய, கொள்ளையடிக்கிறேன், கொலை செய்யறவன், கஞ்சா வைக்கிறேன், சாரா வைக்கிறேன். இதை விட என்னங்க சொல்ல? அதை வேணும் பேசுறேன், மன்னிக்கிறேன், ஆச்சரம். நான் என்ன சொல்றேன், என் கருத்துங்க. நான் வர்றேன் ஐயா, நான் இசைக்கு சுப்பையா ஐயா மதிக்கிறீங்க, நான் வில்லன்னு சொல்ல மதிக்கிறேன். அவருடைய சூழ்நிலை, அவர் பதவியை தக்க வச்சுக்கிறேன்னு நிறைய பணம் சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும், கொள்ளை அடிக்கணும். ஆகவே லஞ்சம் வைக்கிறார், ஊழல் பண்றாரு, சாரா வைக்கிறார், கஞ்சா வைக்கிறார், வச்சுட்டு போறாரு. நான் சொல்ல வர்றது என்னை பேச விடணுமா இல்லையா? இப்ப நான் வர்றேன், நான் என் கருத்தை சொல்றேன். ஒருவேளை நான் சொல்ற கருத்து தவறா இருந்து இங்க ஏதாவது ஒரு வீட்டுல மாடியில இருந்து இசை சுப்பையால கேட்டு போய் வீடியோ எடுத்து போட்டால் அப்படிலாம் சிரமப்பட்டு வீடியோ எடுத்து கஷ்டப்படாதீங்க. இசை சுப்பையா பத்தி பேசுறப்ப நானே வீடியோ போட்டுருவேன். அது எடுத்து அவருக்கே தெரியும். இது வரைக்கும் 15 வருஷம் அவர் அரசியல் வாழ்க்கையில அவரை ஒருத்த கூட கேள்வி கேட்க மாட்டேன், எடுத்து பேசிக்க மாட்டேன். ஆனா அவருக்கு இப்பத்தே தசா புத்தி மாறி இருக்கு. ராகு பயிற்சி, கேது பயிற்சி, சனி பயிற்சி அப்படி சொன்னாங்க. மொத்தம் 9 கிரகமும் பயிற்சி ஆகி நிக்குது. அந்த 9 கிரகத்தினுடைய உச்சம் நாம ஒரு கட்சிக்கார வந்து நிக்கிறான். ஐயா நான் என்ன சொல்ல வர்றேன், இல்ல சொல்றேன் சரி, அது ஏன் பயப்படுறீங்க? அக்கா இங்க எப்படி மிரட்டு வைத்தியா பாப்பாவெல்லாம் எவ்வளவு ஐயா இதுதான் அந்த உலகம். இங்க பாருங்களே, பேசுற சிவசங்கர சூப்பரா பேசுறான்டா, அருமையா பேசுறான்டா, நல்லா சண்டை வரான்டா, அருமையான போராளிடா. பேராசிரியர் சார்லஸ் மாதிரி போராளிடா, கல்லூரிக்கு போறதை விட்டு கூட பொண்டாட்டி விட்டு போராடுவான்டா, நல்ல போராளிடா. சிவசங்கரன் நல்லா பேசுவான்டா, ஆதி நல்லா பேசுவான்டா, அவன் நல்லா பேச, இவன் நல்லா பேச, சூப்பரான போராளி கட்சி நம்ம கட்சி. ஆனா நம்ம வீட்டுல இருந்து அந்த போராளி கட்சிக்கு ஒருத்தன் கூட போயிடக்கூடாது. நம்ம வீட்டுல இருக்க அப்படி பேசிடக்கூடாது, சத்தம் இல்லாம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். பேசிடவே கூடாது, போராளியா வாழ்ந்துடக்கூடாது, கேள்வி கேட்டக்கூடாது. ஏன் கண்டுபிடிச்சு போடுவாங்க, கார்னர் பண்ணிடுவாங்க, பிரச்சனை ஆயிரும். என்னங்கய்யா வாழ போறோம், என்ன பண்ணிடுவோம், என்னதையா பண்ணி எம்புடு பேத்தா கொண்டுருவேன். நான் கேட்கிறேன், எம்புடு பேத்தா கொண்டுருவேன், எம்புடு பேத்தா அடிச்சிருவேன், எவ்வளவு பேத்த மிரட்டிடுவேன். புரியுதா பாப்பா? இங்க வர்றா பாப்பா, வாழ்ற வாழ்க்கை ஒண்ணுடா. இங்க வர்றா, காமராஜர் வாழ்ந்த காலத்துல அவர் அமைச்சரவையில இருந்த 2 பேரை பத்தியா பேசுற. ஒண்ணு ஐயா காமராஜர், இன்னொருத்த கக்க. இந்த 2 பேரை தவிர வேற அமைச்சர் இருந்திருக்க மாட்டாங்க, வேற எம்எல்ஏ இருந்திருக்க மாட்டாங்க, வேற எம்பி இருந்திருக்க மாட்டாங்க, வேற அமைச்சர்கள், வேற அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், எம்புட்டு பேர் இருந்திருப்பான். ஏன்டா அந்த 2 பேரை பத்தி பேசுறான்? ஏன்னா இந்த 2 பேருமே மக்களுக்காக தியாகத்தோட வாழ்ந்து செத்துருக்கான். இந்த படைச்ச இறைவன் இருக்கானே, ஏக இறைவன், அது இயேசுவோ அல்லாஹ்வோ முருகனோ சிவனோ அவன் பார்ப்பான். இந்த மண்ணுக்காக செத்த மாவீரர்கள், போராளிகள், தியாகிகள் எல்லாரும் பார்ப்பான். எல்லாரோட ஆத்மாவும் இங்கதான் உழவும், அவன் கூட பார்ப்பான். நீ படிக்கிறிய இயேசு திரும்ப வருவாரு, தேவதூதர் வருவாரு, எப்ப வருவாரு? எப்ப காமராஜர் வாழையில காமராஜர் மதிச்சிருப்பேன் நினைக்கிறியா? காமராஜர் 10 பைசா மதிச்சிருக்க மாட்டான். முதல்ல ரஷ்யாவுக்கு எரும மாட்டை ஏற்றுமதி செஞ்சாங்க, இப்ப எரும தோளத்தை ஏற்றுமதி செஞ்சாங்க, இப்ப எல்லாம் ரஷ்யாவுக்கு எரும மாட்டே ஏற்றுமதி செய்யறாங்கன்னு பேசுற கட்சி திமுக. காமராஜர் உயிரோடு இருக்கையில திமுக அந்த அளவுக்கு பேசியிருக்கா? காமராஜர் கட்சிக்குள்ள 80 பேர் பேசியிருப்பான், காமராஜோட ஊர்ல 80 பேர் பேசியிருப்பான், திமுக இன்னும் மேடையை போட்டு எவ்வளவு நாரடிச்சிருப்பாங்க அந்த மனுஷனை. இன்னைக்கு காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு திமுக காரனே சொல்றான்னா அதுதான் ஐயா காமராஜர் சம்பாதித்த பேரு, அதுதான் ஐயா காமராஜர் சம்பாதித்த சொத்து. இப்ப புரியுதுங்களா? காமராஜர் ஆட்சி அமைப்பா யார் சொல்றது? பிஜேபி. காமராஜர் ஆட்சி அமைப்பா யார் சொல்றது? திமுக. காங்கிரஸ் எதிர்த்தவர் ஐயா காமராஜர். எல்லா பேரும் காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸை எதிர்த்தார் காமராஜர். கடைசி வரைக்கும் காமராஜர் சாகும்போது ஆன்டி காங்கிரசுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு இயக்க ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டியிட்ட நபர் ஐயா காமராஜர். காங்கிரஸை அழிப்பேன் என்று சொல்லி பேசிய நபர் காமராஜர். தான் வளர்த்து உருவாக்கிய காங்கிரஸ் இயக்கத்தை, பெரிய இயக்கத்தை அழிப்பேன், இதனுடைய தலைமை சரியில்லை, இதனுடைய தலைமை லஞ்சத்துக்கு ஊழலுக்கு அடியாகி போச்சு, இவன் மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன் நினைச்சு தான் உயிரை கொடுத்து உழைச்ச காங்கிரஸ் கட்சியை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு
தனியாக காங்கிரஸ் எதிராக இயக்கம் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு வாழ்ந்து செத்து போன மனுஷன் ஐயா காமராஜர். இன்னைக்கு அதே காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைப்பு சொல்றேன். அதுல கூட்டணியில் இருக்க திமுக காமராஜரை எருமத்தோடுக்காரன் சொல்லி கருவாட்டுக்காரி மயன் சொல்லி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி சாணா விட்டு பையன் சொல்லி காமராஜரை நாடாரு சொல்லாம சாணான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவர் பிறந்த ஒரு சமுதாயத்தை கேவலப்படுத்தினார். இன்னைக்கு நாம நிக்கிறோம் கிறிஸ்தவ நாடார்களா அவர்கள் காங்கிரசுக்கு தான் ஓட்டு போட வேண்டும், இந்து நாடார்களா அவர்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட வேண்டும். காமராஜர் இருந்தார்னா காய்கறி துப்பி போடுவார். காமராஜர் இருந்தார்னா உண்மையிலே சொல்றேன் நாடார் சமுதாய மக்களே உண்மையிலே சொல்றேன் காமராஜர் இருந்தார்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பிஜேபி ஓட்டு போடுற காரி துப்பிடுவார். உன் ஜாதியின் சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கா கேவலமா இருக்கா நான் பிறந்த நாடார் குலத்தில் பிறந்த நாடார் கேட்டுப்பாரு. உண்மையிலே கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு. பிஜேபிக்கும் காங்கிரஸ் ஒரு செவத்துல வரையோட கை செலுத்துக்காரன் காமராஜர் அதிகப்படுத்தினா ஒரு முக்கார் ஒரு யூடியூப் காரன் பேசுறான் காமராஜரை ஊருக்கு ஏசி போட்டு வச்சாரு காமராஜருக்காக அண்ணானு பாக்கெட்ல 10 ரூபாயோட சத்தவங்க அரசாங்கத்துல இருந்து பெற்ற ஆட்டாவுக்கு இலவசமா வீட்டுக்கு குடிநீர் பைப்பு கொடுத்ததுக்காக ஏன் தெருவில் மத்தவங்களுக்கு இல்லாத குடிநீர் பைப்பு உனக்கு மட்டும் வீட்டுக்கு வந்து உடனே எடுத்துருன்னு சொல்லி போட்டவங்க உடனே உத்தரவு போட்டவர் அவரு தன்னுடைய தாய் ஏன்னா அவருக்கு என்னன்னா கோபப்படாம தெருவுக்குள்ள இருக்கும் பக்கத்து வீடு சார்லஸ் ஐயா உள்ளூர் யாருக்கும் மனசா வரக்கூடாது பகை வரக்கூடாது. கை கொடுக்க மேடைக்கு வந்தீங்களா கீழே வருவேன் பேசி முடிச்சு கீழே வருவேன். கை கொடுக்குறவங்க கட்டி பிடிக்கிறவங்க முத்தம் கொடுக்குறவங்க அடிக்கிறவங்க எல்லாருமே கீழே வரலாம். காசு நிதி கொடுக்குறவங்க எல்லாருமே கீழே வரையில கொடுக்கலாம். இங்க இருக்கவங்க கூடாம சார்லஸோட அண்ணன் தம்பி மாமே மச்சான் சொந்தம் வந்தான் அதுக்கு தானே நீ கொண்டாந்து சிமெண்ட் ரோட்ல உட்கார விட்டு கத்த விடுறது எதுக்குங்கிற எல்லாமே சார்லஸ் ஐயாவோட அரசியல். நீ ஊருக்கு போய் கத்துற நேரத்துல ஏன் ஊர்ல கத்துறா ஏன் ஊருக்காரனா திருந்தினா ஏன் ஊருக்காரனா நல்லவன் நீ ஊரை இந்த தொகுதியை திருத்தி முடிக்கிறதே என் ஊரை மட்டும் திருத்துறான். நான் என் ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவர்களை உருவாக்கி இந்த ஊரை மாத்தி காட்டுறேன். தமிழ்நாட்டில் முதல் ஊராட்சியாக சரியான ஊராட்சியாக கட்டமைப்புகளை சரிபடுத்திய ஊராட்சியாக தலை சிறந்த ஊராட்சியாக தமிழ்நாட்டில் ஒரு ஊராட்சியை உருவாக்க வேண்டும் என்பது சார்லஸ் ஐயாவினுடைய திட்டம். அதற்காக தான் சிமெண்ட் ரோட்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். அதனால எதிர்த்து அண்ணன் சார்லஸ் நன்றி பேச்சு சட்ட பட்டனே போடாம இருக்கல பயங்கரமான ரவுடியோ ஒரு பட்டனோட சட்டையை போடாம இருந்திருக்காது அதுக்கு எல்லா பட்டனையும் கவுத்து விட்டு மேல வந்து நிக்கிறாரு. ஆமா குளிச்சு சொல்லிக்கலாம் நன்றி. அப்ப இந்த அதுக்கு பின்னாடி ஓடிட்டே அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து என்னன்னா அவருக்கு ஒரு பாசம் காமராஜர் ஐயாவை பேசிட்டே அப்படின்னு உண்மையிலேங்க இங்க சாதித்த தலைவர்களை பூரா ஜாதி தலைவர்களை மாத்திட்டோம். காமராஜர் ஐயாவை நீங்க போங்க காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரையில் இருக்குங்க. காமராஜர் ஐயாவோட படமும் மாட்டியிருந்தா அது பெருமை. காமராஜர் ஐயாவோட படத்தை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மதுரையில மாட்டியிருந்தா அது பெருசு. அதே காமராஜர் ஐயாவோட பள்ளிக்கூடத்தை பக்கத்தில் இருக்க திருநெல்வேலியில கொண்டாந்து மனோன்மணிய சுந்தரம்பிள்ளை கல்லூரியில மாட்டிட்டா அது ஜாதி. இங்க இருக்கக்கூடிய மனோன்மணிய சுந்தரனாருடைய படத்தை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மாட்டிட்டாங்க அது ஜாதி. எப்படி வச்சிருக்காம பாருங்க நம்ம ஊர்ல. அங்க இருக்கக்கூடிய அவங்க 2 பேரோட படத்தையும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டியில போய் மாட்டிட்டோம்னா அது ஜாதி. அந்த 3 தலைவரோட படத்தையும் காமராஜர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில போய் மாட்டிட்டோம்னா ஜாதி. எப்படி இருக்கு பாருங்க. இவர்கள் எல்லாருமே சாதித்த தலைவர்கள் அதனால அவங்க பேர்ல பல்கலைக்கழகம் புரியுதுங்களா. ஆனா இதுக்குள்ள இவ்வளவு ஜாதி. எப்பயாவது ஒரு கலைஞரோட ஜாதி யாராவது ஒரு கலைஞரோட ஜாதி கருணாநிதியோட ஜாதி கலைஞரோட அந்த மனுஷன் சொல்றேன் கருணாநிதியோட ஜாதி ஒருத்தர் சொல்லுங்க. கருணாநிதியோட ஜாதி என்னன்னு யாருக்கா தெரியுமா? காமராஜர் ஜாதி என்னன்னு தெரியும் தெரியுமில. காமராஜரோட ஜாதி என்னன்னு தெரியும். சரத்குமாரோட ஜாதி என்னன்னு தெரியும். சீமானோட ஜாதி என்னன்னு தெரியும். யாருக்காவது ஒருத்தருக்கு கருணாநிதியோட ஜாதி என்னன்னு தெரியுமா? ஸ்டாலினோட ஜாதி என்னன்னு தெரியுமா? கனிமொழியோட ஜாதி என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் நாம தமிழ்நாட்டுக்குள்ள எந்த தலைவர்கள் இருந்தாலும் இவன் ஜாதி என்ன இவன் ஜாதி என்ன இவன் எந்த ஜாதிக்காரன் எந்த மதத்துக்காரன் பார்ப்போம். ஆனா வேற மாநிலத்தில இருந்து வந்தா ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆர் என்ன ஜாதின்னு தெரியல. யாராவது ஒருத்தருக்கு எம்ஜிஆரோட ஜாதி தெரியுமா? யாருக்காவது ஒருத்தருக்கு ஜெயலலிதாவோட ஜாதி தெரியுமா? அவங்க எந்த மாநிலத்திலிருந்து வந்தாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அதனால அவர்கள் தலைவர்கள் முதலமைச்சர்கள். ஆனால் தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் வந்துட்டானா சரத்குமார் வர்றாரா இவர் நாடார் இவர் நாடார் ஜாதியா ஒதுக்கிறது. இன்னொருத்தர் வர்றாரு அண்ணன் சீமான் வர்றாரா சீமான் நாடாரா ஒதுக்கிறது. புரியுதுங்களா? இங்க யாரெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து தமிழ் தேசம் வர்றானோ அவனை ஜாதி முத்திரை குத்தி ஓர கட்டிடுறது. எவெல்லாம் தெலுங்குல இருந்து வர்றானோ ஆந்திராவில இருந்து வர்றானோ கர்நாடகாவில இருந்து வர்றானோ மலையாளியா வர்றானோ இவன் 3 பேர் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டு ஆடுறது இது திட்டமிட்டே செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் உங்களிடம் சொல்வது ஒன்னே ஒண்ணுதான். ஐயா நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி 15 வருஷமா தொடர்ச்சியா போராடுது. நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி மட்டும்தான் இங்கு பனை மரத்தை பத்தி பேசுது, வாழை மரத்தை பத்தி பேசுது, மண்ணை பத்தி பேசுது, மக்களை பத்தி பேசுது. கொஞ்சம் சிந்திச்சுக்கங்க. இங்க பாருங்க நாம எல்லாருமே நான் மேல நிக்கிறேன். என்னுடைய சமுதாயத்துக்கு தேர்தலில் போட்டியிட நிறைய வாய்ப்பு கிடைக்குதுங்க. நான் சார்ந்த சமுதாயம் தேர்தலில் 8 தொகுதியில் நாம் தமிழர் கட்சியில போட்டியிடுது.
இன்னும் வேற வேற கட்சியில எந்த தொகுதியில போட்டியிடலாம், 8 சீட்டு 10 சீட்டா கூட இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய மற்ற நாடார் சமுதாயத்துக்கு ஒரு போட்டியிட வாய்ப்பு கிடைக்குது. இங்க இருக்கக்கூடிய மற்ற தேவர் சமுதாயத்துக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்குது. கோணார் சமுதாயத்துக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்குது. பிள்ளமார் சமுதாயத்துக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்குது. பல்லர் சமுதாயத்துக்கு போட்டியிட, பழைய சமுதாயத்துக்கு, தேவேந்திர சமுதாயம் எல்லாத்துக்கும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குது. என்னைக்காவது ஒரு நாள் சலூன் கடை வச்சு வருஷம் பூரா நம்மளுக்கு முடி வெட்டி சுத்த சேர்ந்து விடுறாங்க, அந்த மருத்துவர் குடிக்க என்னைக்காவது எம்எல்ஏ வாய்ப்பு கிடைச்சிருக்கா? மண்பாறை செய்யறான குறவர், அந்த மண்பாறை செய்யறான குயவர் ஜாதிக்கு என்னைக்காவது தேர்தலில் போட்டி ஐயா அவன் ஜெயிக்க வேண்டாம், அவன் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கல எம்எல்ஏ ஆகிற எம்பி ஆகிறேன், அதை அடுத்து போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிருக்கா? கிடைச்சதுல. எங்கேயாவது ஒரு இடத்துல துணி இறக்கிற வண்ணார் அவங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிருக்கா? எங்கேயாவது கிடைச்சிருக்கா? இல்ல. அப்ப நாங்க என்ன சொல்றோம், வண்ணாருக்கு எந்த கட்சி சீட்டு கொடுக்காது, குயவருக்கு எந்த கட்சி சீட்டு கொடுக்காது, குறவர் சமுதாய குறவருக்கு யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க போட்டியிட. ஏன்னா வண்ணாரோ நாவிதரோ மருத்துவரோ குயவரோ குறவரோ இவர்கள் எந்த பகுதியிலும் மக்கள் அடர்த்தியா வாழ மாட்டான். இதுல எவனும் கோடீஸ்வரனா இருக்க மாட்டான், கைவரல் கால்வரல் தண்டில கட்டச்சைன்னு போட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் ஏழப்படையா இருப்பான், இல்லாதவனா இருப்பான், கஞ்சி கஷ்டப்படுறவனா இருப்பான், இல்ல பெரும்பான்மை ஜாதி இல்லாம இருப்பான். இந்த ஊர்லயாவது மருத்துவர் சமுதாயம், இந்த ஊர்ல ஒரு 1000 வீடு இருக்குடா சொல்லுங்க, இந்த தொகுதியில 1 லட்சம் ஓட்டு வண்ணார் சமுதாயத்தோட ஓட்டு இருக்கு சொல்லுங்க, அப்படி இல்ல. அப்ப என்ன செய்யறான், பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஜாதி யாரு, பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மதம் யாரு, பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பணக்கார யாரு தேடி தேடி சீட்டு கொடுக்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும். ஐயா நீங்க நினைப்பீங்க நாடார் சமுதாயம் இருக்கிற தெருவுங்கிறதுனால தம்பி காமராஜரை தூக்கி பேசுறாங்க, இல்ல. எங்களுக்கு நீங்க என்ன ஜாதியா வேணாலும் என்ன மதமானார்கள், காமராஜர் என்பவர் ஜாதி தலைவர் அல்ல, தமிழ் இனத்தின் பெருந்தலைவர். தமிழ் இனத்தின் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா, தமிழினத்தின் பெருந்தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர், தமிழினத்தின் பெருந்தலைவர் ஐயா வஉசி ஐயா, தமிழினத்தின் பெருந்தலைவர் ஐயா இமானுவேல் சேகர். இவ்வளவுதான் எங்களுடைய பாஷை. நான் இந்த இடத்துல பேசுறத இன்னொரு இடத்துல பேசுறேன். இந்த இடத்துல ஐயா இமானுவேல் சேகர் ஐயா வஉசி ஐயா முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுறேன். நானு இன்னொரு இடத்துல காமராஜரை பத்தி பேச மாட்டேன். யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு நோக்கம் என்பது தேவர் தெருவுல போய் தேவரை தூக்கி வச்சு பேசுறது, நாடார் தெருவுல போய் காமராஜரை தூக்கி வச்சு பேசுவது, இஸ்லாமியர் தெருவுல போய் இஸ்லாமியர் காகிதம் இல்லத்தையோ அல்லது பழனிபாவை தூக்கி, இதுவல்ல எங்கள் நோக்கம். எங்களுக்கு எல்லா தலைவர்களும் எங்கள் தமிழ் தேசிய தலைவர்கள், எல்லா தலைவர்களும் இங்கு ஜாதிக்கான தலைவர்கள் அல்ல, தமிழுக்கான, தமிழ்நாட்டிற்கான, இந்த இனத்திற்கான, மண்ணிற்கான தலைவர்கள். ஆகவேதான் நாங்கள் தலைவர்களை கொண்டாடுறோம், சாதித்த தலைவர்களாக மட்டும் சாதி தலைவர்கள் நாங்கள் கொண்டாடுறதில்லை. ஆகவே இங்கு பாழ்பட்டு கிடக்கக்கூடிய எல்லா சமுதாயத்துக்காக போராடுறது நாம் தமிழர் கட்சி தான். உங்கள்கிட்ட கொஞ்சம் பனைமரத்துல ஏறி கல் இறக்கினான்றக்கா ஒருத்தனை சுட்டான் மதியில, பனைமரத்துல போய் அவன் கல் இறக்குனாரா இல்லையான்னு தெரியல. பிடிக்கணுமா பிடிக்க சொல்றீங்களா? டைம் வச்சா இருங்க. பனைமரத்துல போய் கல் இறக்குனாரு சந்தேகப்பட்டு போய் அவனை அடிச்சு கொடுமைப்படுத்தி அவன் ஜாதி பேரை சொல்லி, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு அரசு திமுக அரசு தான் ஐயா காமராஜரை இழிவுபடுத்தியது. அவர் உயிரோடு இருக்கும் போதே காமராஜரை தோக்கடிச்சது திமுக தான், காமராஜரை தோக்கடிச்சது காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ்க்கு எதிராக இயக்கம் ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த காங்கிரஸ் இந்த திமுக சேர்ந்து இன்னைக்கு காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி முக்தார் ஒரு யூடியூப் சேனல்காரரு காமராஜர் ரொம்ப இழிவா, ரொம்ப மோசமா, ரொம்ப கேவலமா பேசினார். அவருக்கு இலவசமா அலுவலகம் கொடுத்திருக்கிறது யாரு? திமுக. அவருக்கு மாதம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கிறது யாரு? திமுக. அவர் யாருக்காக வேலை பார்க்கிறாரு? முக்தாரு திமுக வேலை பார்க்கிறாரு. அப்ப இந்த நபர் செய்யக்கூடிய தவிர அவருடைய முதலாளி கண்டிக்கணுமா வேணாமா? கண்டிக்கல. புரியுதுங்களா? அப்ப காமராஜரை வேற ஒரு நபரை விட்டு திட்டுறது, ஏசுறது, பேசுறது, அசிங்கப்படுறது, கேவலப்படுத்துறது. ஆனா இவங்க வந்தா நான் காமராஜர் ஆட்சி அமைப்புங்கிறது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீங்கள் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறது, உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுறது காமராஜருக்கும் காமராஜருடைய சவரணை செய்யக்கூடிய துரோகம். காமராஜரோட இருந்து இந்த நாட்டிற்காக உழைத்தார்களே, சுயநலம் இல்லாமல் உழைத்தார்களே, காமராஜர் கக்கன், இவர்களை போல புண்ணியவான்களுக்கு நீங்க செய்யற துரோகம் மீண்டும் திமுகவுக்கு கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறது. ஆகவே காமராஜரோட சின்ன கை சின்னம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் வரும், காமராஜரோட சின்ன உதயசூரியன் சொல்லிட்டு ஒரு கூட்டம் வரும். இந்த கட்சிகளுக்கு தயவு செஞ்சு வாக்களிக்காதீர்கள். இதுவரைக்கும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா வகையான தவறுகளுக்கும், கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல், பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாட்டில் உள்ள, இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக, இந்த 4 கட்சிகள் தான். இந்த 4 கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்ம தாத்தனும், நம்ம அப்பாவும், அம்மாவும், தாத்தனும் பாட்டியும் செஞ்ச பாவம் தான் நாம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். இதை பூரா சரி செய்ய நினைச்சா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஓட்ட உடசல் இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு தரம் பேர்ந்துருச்சுன்னா உடனே சரி செய்யறோம். ஆனா அந்த தெருவில் இருக்கிற சரி செய்ய நாதி இல்ல. இந்த தெருவில் இருக்கிற சரி செய்ய நாதி இல்லாம போனதுக்கான காரணம் நாம ஓட்டு போடல, நாம ஓட்டை வித்துட்டோம். நாம காசுக்காக ஓட்டை வித்த பிறகு நம்ம உரிமையை கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாம போயிருது. நான் திரும்ப சொல்றேன், நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா போட்டியிடுது, 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கு. நாங்க தோத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரே காரணம் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது கிடையாது. நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அது லஞ்சம், லஞ்சத்தை கொடுத்துட்டா வெற்றி பெற்று வந்த பிறகு லஞ்சத்தை பல மடங்கு சம்பாதிக்கணும். அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு சொல்லி 15 வருஷமா லஞ்சமே கொடுக்காம போராடிக்கிறோம். நீங்க ஒண்ணே ஒன்று தெரிஞ்சுக்க,
நாங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நன்மைகளை செய்வோம், வெற்றி பெறாவிட்டால் நன்மைகளை செய்ய போராடுவோம். காலம் முழுக்க எங்களை போராட விட்டுறாதீங்க. அரசியல் சாக்கடை சொல்லி எந்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றதே இல்லை. நாம் தமிழ் இளைஞர் பட்டாலும் அரசியலுக்கு வந்து இந்த சாக்கடை சுத்தம் செய்யறா, இந்த அரசியல் இந்த சாக்கடையில மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அற்புதமான துறைடா அப்படின்னு சொல்லி இந்த சாக்கடையை சுத்தம் செய்ய திராவிட பள்ளியில விரட்டி விட்டு வந்து நிக்கிறோம். 15 வருஷமா நிக்கிறோம். தோத்துக்கிட்டே இருக்கிற எங்களுக்கு கவலை இல்ல, இன்னமும் தோக்க தயாரா இருக்கிறோம். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்றது, அம்மா நாங்க வெற்றி பெறாட்டு பரவாயில்ல, இந்த வீட்டுல ஓட்ட பிரிச்சு போடுற வேலையை வைக்காதீங்க. எங்களை கேவலமா தோக்க வச்சிடாதீங்க. நாங்க வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, எங்களை கேவலமா தோக்க வச்சிடாதீங்க. இந்த அரசியலுக்கு இன்னொரு இளைஞர் படை வராது, இன்னொரு சாரஸ் இந்த ஊர்ல உருவாகவே மாட்டான். ஒரு சாரஸ் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தோத்துக்கிட்டே இருந்தா இன்னொரு சாரஸ் இந்த ஊர்ல உருவாக மாட்டான். மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதீங்க. நீங்களா இறை மக்கள், நீங்களா இறைவனை வழிபடக்கூடிய நபர்கள், இறைவனை நம்பக்கூடிய நபர்கள், இறைவன் மீண்டும் பூமியில் பிறப்பார் என்று நம்பக்கூடிய நபர்கள். தயவு செய்து இறைவனை பைபிளை எடுத்து வாசித்து பார்த்துட்டு உங்க குழந்தைகளுடைய முகத்தை பார்த்துட்டு வாக்களிக்க போங்க. நீங்க போய் வாக்களிக்கும் போது பைபிள் மேல சத்தியம் பண்ணிட்டு பைபிளை நெஞ்சில சுமக்கக்கூடிய நிபர்கள் நீங்கள். உங்கள் குழந்தைகளை பார்த்து விட்டு ஓட்டு போட போங்க. இங்க இருக்கக்கூடிய கல்குவாரிகளை பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. இங்க இருக்கக்கூடிய தாமிரபரணியின் தாயை பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. தாமிரபரணி அழிச்சுட்டான், மலைகளை வெட்டி வித்துட்டான், சாலைகள் இருக்கக்கூடிய எல்லாத்திலும் ஊழலை கொண்டாந்து சேர்த்துட்டான். அங்கங்க கற்பழிப்பு, 2 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறான், 84 வயசு கிழவியை கற்பழிக்கிறான். இது நாடா சுடுகாடான்னு தெரியாத அளவுக்கு நாட்டை ஆக்கிட்டாங்கம்மா. நீங்க ஓட்டு போட போகல, பைபிள் மேல சத்தியம் பண்ணிட்டு என் பிள்ளைக்கும் என் மகளுக்கும் என் மகளுக்கும் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் நல்ல தலைவரை உருவாக்க போறா. நான் செலுத்துவது வாக்கு அல்ல, என் எதிர்கால தலைமுறை குழந்தைகளுடைய வாழ்க்கை நினைச்சிட்டு ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தை ஓட்டு போடுங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்க மாத்திரம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு அவங்க வாழணும்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க போய் நாம் தமிழர் கட்சிக்கு போடக்கூடிய வாக்கு என்பது உங்கள் பிள்ளைகளுடைய தலையில் போடக்கூடிய அச்சரை. ஒருவேளை நீங்க திரும்ப போய் நான் திமுகவுக்கு அதிமுக காங்கிரஸ் தாண்டா ஓட்டு போடுவேன், இல்லாட்டி எங்க ஐயா விஜய்க்கு தாண்டா ஓட்டு போடுன்னு சொல்லி கோமாளி கூட்டத்துக்கு ஓட்டு போட்டுட்டு வந்தீங்க, உங்க பிள்ளைகளுக்கு வாக்கரிசி போடுறதுக்கு சமமானது. நீங்க முடிவு பண்ணிக்க, உங்க பிள்ளைகளுக்கு போட வேண்டியது வாழ்வரிசியா, அச்சதையா அல்லது வாக்கரிசியா முடிவு பண்ணிக்க. நான் பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு கஷ்டப்படுத்தலாம், காயப்படுத்தலாம், ஆனால் அதுதான் உண்மை. உங்க பிள்ளைய நல்லா இருக்கணும், பேரனு பேத்திய மகன் நல்லா இருக்கணும் நினைச்சா ஒரு தடவை விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் நன்மைகளை செய்வோம், நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறாவிட்டால் நன்மைகளை செய்ய போராடுவோம். இங்க இருக்க யாருக்காவது ரத்த தேவை இருந்தால் ரத்த தானம் செய்வதற்கு, அதாவது ரத்த தானம் செய்வதற்கு எங்க கட்சியில லட்சம் பேர் தயாரா இருக்கிறோம். தொடர்ச்சியா ரத்த தானம் செஞ்சுட்டே இருக்கோம். மற்ற மாநாடுகளை மாதிரி 41 பேர் 7 பேர் 8 பேர் 10 பேர் சாகுற கூட்டம் நாங்க கிடையாது. எங்க மாநாட்டுல நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே குருதிக்குடை பாசறை மூலமா ரத்த தானம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ரத்தங்கள்லாம் கொண்டு போய் ரத்த தான வங்கியில சேமிச்சு வைப்பாங்க. எங்கள் ஒரு ஆண்டில் ஒரு தடவை நாங்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், தேசிய தலைவர் பிறந்தநாள், இந்த காலகட்டங்களில் நடத்தக்கூடிய ரத்த தானம் மூலமாக சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 300 500 ரத்த தான யூனிட், 300 500 யூனிட் ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் 300 500 யூனிட் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் குருதி கொடையா கொடுத்துட்டே இருக்கோம். இங்க இருக்க யாருக்காவது எங்களுக்கு ஓட்டு போறீங்க, ஓட்டு போறதெல்லாம் கடந்து யாருக்காவது பிரசவத்துக்கு ரத்தம் தேவை, குழந்தைகளுக்கு ரத்தம் தேவை, வயதான முதியவர்களுக்கு ரத்தம் தேவை, விபத்துல சிக்கிறவங்களுக்கு ரத்தம் தேவைன்னா நாம் தொடர்பு கொள்ளுங்க. இலவசமா ரத்த தானம் பண்ணுவோம். படிச்ச பிள்ளைங்க 10வது படிச்சு முடிச்சீங்க, 14வது போகணும். எந்த டிபார்ட்மெண்ட் எந்த குரூப் எடுத்து படிக்கிறது, எந்த குரூப் எடுத்து படிச்சா என்ன வேலை கிடைக்கும் சொல்லுங்க. இலவசமா கல்வி வழிகாட்டி பண்றோம். பிளஸ் 2 முடிச்சிருச்சேன் பிள்ளை, என்ன படிப்பு படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், என்ன படிப்பு படிச்சா அரசாங்க வேலை கிடைக்கும், அரசு வேலைக்கு போனா என்ன படிக்கணும், தனியார் வேலைக்கு போனா என்ன படிக்கணும், மருத்துவமனைக்கு போனா என்ன படிக்கணும் கேளுங்க. படிப்புக்கு வழிகாட்டி சொல்லி தரோம். ரத்த தானம் இலவசமா பண்றோம், படிப்புக்கு இலவசமா வழிகாட்டும். இது கூட எங்களால முடியும். இதை தாண்டி எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது சொன்னீங்கன்னா மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர் இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு நாங்கள் மனு கொடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வோம். ஒருவேளை எங்களால் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி தீர்வை ஏற்படுத்த முடியாட்டி பொதுநல வழக்கு தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு திறந்து அதன் மூலமா தீர்வை ஏற்படுத்த போராடுவோம். எங்களால போராட மட்டும்தான் முடியும், கையில் ஆட்சி அதிகாரம் இல்ல. அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அனைத்து வகையான துன்ப போட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு உங்க ஒத்த விரல்ல இருக்கு. நீங்க ஓட்டு போட போயில உங்க கை நடுக்கணும், உங்க விரல் நடுக்கணும். நான் செலுத்துவது வாக்கல்ல, என் எதிர்கால தலைமுறையினுடைய குழந்தைகளுக்கான வாழ்க்கை என்று சொல்லி ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நீங்க வாக்குப்பட்டியில போய் பாத்தீங்கன்னா 3வது இடத்துல விவசாய சின்னம் இருக்கும். 1 2 எண்ணி போடுங்க. ஏன்னா மற்ற கட்சியுடைய சின்ன மாதிரி எங்க சின்ன படிச்சும் தெரியாது. 3வது இடத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னம் இருக்கு. ஒரு தடவை ஓட்டு போடுங்க. இந்த ஊருடைய பொறுப்பாளர் ஐயா சார்லஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி, ஏதாவது பிரச்சனை, பணம் காசு வேணும், லோன் ஈனி வேணும், காசு எண்ணி வேணும், கல்யாணம் காத்துக்கு நகை நட்டு வேணும்னா ஐயா சார்லஸ் பிடிங்க, அவர் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.